ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்முடைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. கலக்கலான என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோன்னு உங்களுடைய ஆர்வத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரெசிபியாக பெஸ்ட் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்முடைய செஃப் தாமு சார் செஞ்ச கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு மாங்காய் காராமணி தொக்கு. அதை எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்துட்டு வாங்க. கருணைக்கிழங்கு கத்திரிக்காய் மாங்காய் காராமணி வச்சு ஒரு தொக்கு மாதிரி சொல்லலாம், இல்லை மசாலான்னு சொல்லலாம் பண்ண போகிறோம். அந்த கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு மாங்காய் காராமணி தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, கருணைக்கிழங்கு 1/4 கிலோ, மாங்காய் சின்னது, காராமணி அரை அழகு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், புதினா 1 கை, கொத்தமல்லி 1 கை, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கத்திரிக்காய் காராமணி கருணைக்கிழங்கு போட்டு ஒரு அருமையான தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். காராமணி ஊற வச்சுருக்கோம், 1 மணி நேரம் ஊற வச்சோம். குக்கரில் 5 விசில் 5 நிமிஷம் சிம்மில். காராமணி நல்லா வெந்துருச்சு. இப்போ பாத்திரத்தை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். இந்த காய்கறியை, அதாவது கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு மாங்காவை போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டு நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். வெந்த காராமணியை போட்டுடுறோம். புதினாவும் கொத்தமல்லியை போட்டால் அட்டகாசமான ஒரு தொக்கு சப்பாத்தி இட்லி தோசையோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். இப்போது எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடாகணும். இப்போ இந்த எண்ணெய்ன்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. அடிக்கடி நம்ம வீட்டில் எண்ணெய் பதார்த்தம் பண்ணுறோம். ஒரு பூரி சுடுறோம், ஒரு அப்பளம் சுடுறோம், இல்லை வத்தலை சுடுறோம், இல்லை உருளைக்கிழங்கை வறுக்கிறோம், மீனை எண்ணெயில் பொரிக்கிறோம், சிக்கனை பொரிக்கிறோம், நான்வெஜ் தனியாக வெஜிடேரியன் தனியாக செய்கிறோம். அந்த மாதிரி எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் 4 வாட்டி யூஸ் பண்ணலாம். அப்பளம் பொரிச்ச எண்ணெயில் அப்பளம் பொரிக்கலாம், அது காய்கறியை பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ் எண்ணெயில் 5வது வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது, கீழே கொட்டிடணும். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எண்ணெய் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு மனசில் வச்சுக்கோங்க. 4 வாட்டி யூஸ் பண்ணால் போதும், அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே கொட்டிடுங்க. யாருக்கும் கொடுக்காதீங்க. ஸோ இந்த எண்ணெயினால் நிறைய ரிப்பீட்டாக யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாளிக்கிறதுக்கு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி எண்ணெய் சூடு ஆகலை அப்படின்னா சோம்பு போட்டிங்கன்னா பொரியிற ஊரில் வெயிட் பண்ணணும். இந்த வாசனை அந்த சோம்புக்கு அது பதார்த்தத்துக்கு கிடைக்கிறதே அது சோம்புனால தான். அந்த எண்ணெயில் சோம்பு பொரிஞ்சாதான் அது வாசனை சரியாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அந்த எண்ணெய் சூடாகி சோம்பு போடும்போது அழகாக பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் போடும்போது நல்லா வாசனையாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ சோம்பு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி பொரியணும். இப்போது இதில் கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு மாங்காய் வச்சுருக்கேன், அது இதில் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை எண்ணெயிலே வதக்கும், ஜாஸ்தி தண்ணி ஊற்றி போகிறதில்ல. இந்த மாதிரி இந்த காய் போடும்போதே நான் என்ன சொன்னேன், உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த காராமணின்னு சொல்லும்போது நிறைய பொருள்கள் இந்த காராமணி வச்சு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய காராமணி, ராஜ்மா ராத்திரி ஊற வச்சிடுறோம், குக்கரில் வேக வைக்கிறோம். காலையில் வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம், தக்காளி பழத்தை அரைச்சிக்கிறோம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறோம், புளி தண்ணி கொஞ்சம் கையில் வச்சுக்கிறோம், எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறோம், அரைச்ச வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டை வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிறோம்,
மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிறேன். கொஞ்சம் சாட் மசாலா, சன்னா மசாலையை போட்டு வதக்கிறேன். அது நல்லா வதங்கின பிறகு இந்த ராஜ்மாவை வேக வச்சுருக்கோம். அந்த வெந்த ராஜ்மாவை ஒரு கை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுருவீங்க. ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடுது, தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அருவை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் என்ன பண்ணுறோம், இந்த வெந்த ராஜ்மாவை கொட்டிடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். அரைச்சி வச்ச ராஜ்மாவும் போட்டுறோம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு சாட் மசாலா, சன்னா மசாலையும் போட்டுடுறோம். போட்டு அது ஒரு திக்னஸ் வருது. அதை இறக்கி ஒரு நல்ல ரொட்டியோடையோ, நல்ல புலவோடையோ, இல்லை ஃபுல்கா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு உடம்புக்கு நல்லது. நிறைய புரத சத்து உள்ள தானிய வகைகளில் ராஜ்மாவும் ஒன்று. காராமணி, சடகாராமணின்றது சின்ன காராமணி. அதுவும் கத்திரிக்காய் போட்டு சடகாராமணி கத்திரிக்காய் மசாலா செய்யும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. கத்திரிக்காய் அந்த காராமணிக்கு ஒரு ஸ்வீட்னஸ்ஸு, கத்திரிக்காய்க்கு ஒரு அட்டகாசமான வெண்ணெய் மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அதை மிக்ஸ் பண்ணி காரக்குழம்புல சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு கலக்கலாக இருக்கும். மசாலா செஞ்சு சாப்பிட்டாலும் கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த கருணக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள், தனியாத்தூள். இது மெயினாக ஆக்சுவலாக எல்லாருமே நினைக்கிறது உண்டு. இவனோட சமையலில் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் தவிர வேறு எதுவுமே தெரியாதா, வேறு தான் யூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக்காக நம்ம கிச்சனில் வேணும் அப்படின்னா அஞ்சரைப்பட்டியில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகம், கடுகு, அதே மாதிரி வெந்தயம், மிளகுத்தூள், மிளகாய் வச்சு நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இல்லாமல் சாப்பாடே கிடையாது. அதாவது எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு சாப்பாடு கிடையாது. நிறைய பேர் என்னை திட்டிட்டு கூட இருக்காங்க, இது விட்டு அவனுக்கு வழி தெரியாது அப்படின்னு. இல்லை, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு நம்மளை பொறுத்தவரையிலும். இப்போ என்ன பண்ணலாம், இது நல்லா வெந்துடுச்சு. இந்த காராமணி என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இதில் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொதி வரணும், நல்லா இந்த பச்சை வாசனை போகணும். இந்த காராமணி நல்லா வெந்துடுச்சு. பச்சை மிளகாய், அதே மாதிரி புதினா ஒரு கை கொத்தமல்லி போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா வாசனையோட இந்த தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய், காராமணி, கருணக்கிழங்கு, மாங்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா வாசனையோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். ஒரு வாட்டி பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், இந்த காயை போட்டுடுறோம், உப்பு போடுறோம். வெந்த பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதில் வெந்த காராமணியும் போட்டு நல்லா போட்டு மேலே கடைசியாக கொத்தமல்லி, புதினா ஒரு கை போட்டு இந்த தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இது நான் சொன்னேன், சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, அதே மாதிரி ரசம் சாதம் சாப்பிடும் சரி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப புரதசத்துள்ள அதிகமுள்ள ஒரு பொருள் காராமணி. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கிறது நினைக்கிறோம். இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதை அணைச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வைக்கிறேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே தூக்கிக்கலாம். சூப்பரான ஒரு டிஷ்ஷு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் வேணும். அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய், காராமணி, கருணக்கிழங்கு, மாங்காய் தொக்கு கலக்கலாக இருக்கும்.
என்ன நேர்களே, இன்னைக்கு சுவையோ சுவையில் ஆரம்பமே சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததா இன்னொரு பெஸ்ட் ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய செஃப் தாமு சார் செஞ்ச ஃப்ரைடு எக் மசாலா தான் அது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது ஒரு முட்டை வறுவல், அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஃப்ரைடு எக் மசாலா. ஃப்ரைட் எக் சாதாரணமாக ஒரு தவாவில் போடுவோம். அதே மாதிரி நம்ம தவாவில் வெங்காயத்தை கலவை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் எக் போட போகிறோம். இந்த ஃப்ரைட் எக் மசாலா செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முட்டை 3 நம்பர், வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, பச்சை மிளகாய் 3 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், புதினா 2 கை, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கை, சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரைட் எக் மசாலா. ஃப்ரைட் எக் அப்படின்னா முட்டையை ஒரு பக்கமாக சுடுறதுன்னு சொல்லலாம் எண்ணெயில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதாரணமாக இந்த டிஷ் நல்லாயிருக்கும். ஆனால் இது நமக்கு செய்ய போகிறது லஞ்சுக்கு நல்லாயிருக்கும், டின்னருக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரைட் எக் பண்ண போகிறோம். ஃப்ரைட் எக்கை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அது மேலே ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லியை போட்டுட்டு நீங்கள் இந்த ஃப்ரைட் எக்கோட அந்த மசாலா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தோசை மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இட்லியோடு சாப்பிடும் போதும் சரி, அதே மாதிரி நல்ல ஒரு குஷ்கா, நெய்யில் ஒரு குஷ்கா சாதம் செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, காரைக்குடி சைடில் நெய் சோறுன்னு சொல்லுவோம், அதோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு இந்த ஃப்ரைட் எக் மசாலா. இப்போ ஒரு 2 தட்டி வச்சுருக்கேன், 2 பற்ற வச்சுருக்கேன். இதில் முட்டை ஊற்றப்போகிறேன், ஃப்ரைட் எக் ஊற்றப்போகிறேன். அதில் மசாலா செஞ்சுக்கலாம். இப்போ 2 சூடாகுது. இந்த மசாலான்னு சொல்லும்போது இந்த எண்ணெயில் தான் அந்த முட்டை சுடணும். அப்புறம் எடுத்துடலாம். அதை எண்ணெய் சூடாகணும். அதே மாதிரி இதுலேயும் எண்ணெய் ஊற்றுறேன், மசாலா சேர்த்து. ஒரு தட்டில் முட்டைக்கு, ஒரு தட்டில் மசாலாக்கு. சாதாரணமாக முட்டையில் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். இந்த முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லும்போது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தனியா, மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறோம், வறுத்து அரைச்சிக்கிறோம், புளி தண்ணி தெரியா வச்சுக்கிறோம், கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தாளிச்சிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டை வதக்குறோம், கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிறோம். இந்த அரைச்ச மசாலாவை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு புளி தண்ணி ஊற்றிடுறோம். நல்லா கொதி வரும்போது முட்டையை உடச்சி ஊற்றோம்னா முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும். அதையே வேக வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு முட்டை தொக்கு அப்படின்னு சொல்லும்போது முட்டையை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை தொக்கு மாதிரி செஞ்சு அதில் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்குறோம், மஞ்சள் மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறோம், கொஞ்சம் புளி தண்ணி விடுறோம். திக்காக தொக்கு மாதிரி வருது. அதில் முட்டையை கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு வாவ், சூப்பராக இருக்கும். இப்போ இது எண்ணெய் சூடாயிடுச்சு, இந்த 2 பக்கமுமே எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இப்போது ஃப்ரைட் எக்கு நான் பண்ணுறேன், முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒன்று ஒன்றா சுட்டுக்கலாம். இந்த எண்ணெயை போட்டு அதை வச்சுட்டு வாங்க. ஸ்லோவில் வச்சுக்கலாம். மீன் டைம் இந்த மசாலாவுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அது நான் என்ன பண்ணுறேன், தாளிக்கிறதுக்கு சோம்பு, அதே மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயத்தை போட்டுக்கிறேன், போட்டு நல்லா வதக்கிறேன்.
இப்போது இந்த ஃப்ரைட் எக் போட்டாச்சு. 2 சட்டியில் ஒரு இடத்துல ஃப்ரைட் எக் போட்டு ஒரு இடத்துல மசாலா வச்சுப்போம். இப்போ இந்த மசாலா எடுத்து நான் மாற்றிக்கிறேன். இது பக்கத்தில் வச்சுக்கிறேன். இதை அடுப்பில் அணைச்சிட்டு இந்த மசாலாவை இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன். இது நெருப்பு கொஞ்சம் நிறையா இருக்கணும். அப்போ தான் இந்த மசாலா நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதாவது இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கலர் வந்துடுச்சு. இதில் தக்காளி பழத்தை புளிஞ்ச மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சம் இந்த தண்ணியை தக்காளியுடைய ஜூஸையும் விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி வதக்கலாம். ஃப்ரைட் எக்கு மசாலா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. முதல்ல ஃப்ரைட் எக் போட்டுக்கிட்டோம். சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கணும். தக்காளி பழத்தை வதக்கிட்டோம். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கூடைய பச்சை மிளகாய் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தொக்கு மாதிரி எடுத்து வந்துடும். ஏன்னா இது ஃப்ரைட் எக் தொக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதினா 2 கை சொல்லியிருக்கேன். புதினா, அதே மாதிரி கொத்தமல்லி 1 கை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வேணும். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் உப்பு போட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த புதினா வாசனையோடு இந்த முட்டை சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் என்னென்ன இருக்குது பார்த்தோம், சோம்பு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி பழம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய், அது இல்லாமல் புதினா, கொத்தமல்லி. இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த முட்டையை ஜாகிரதையாக எடுத்து அப்படியே எடுத்து இந்த தொக்குள்ள போட்டுறேன். இந்த தொக்குள்ள போட்டால் மட்டும் பத்தாது, எச்சு ஊறுது. இப்போ மசாலாவை இது மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மஞ்சக்கருவில் வேகணும். இப்போ இந்த மசாலா மஞ்சக்கருவோடு சேர்ந்து வேகும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வேக வச்சுங்க. ஒன்றே நினச்சி பார்த்துக்கோங்க, இதை ப்ரெட்டில் வைக்கக்கூடாது. சப்பாத்தியை நெய் விட்டு சுடணும். சின்ன சின்ன சப்பாத்தியை சுடணும். நெய் விட்டு சுட்டுட்டு 2 சப்பாத்தி அது நடுவில் வச்சு கடித்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி இந்த காரக்குழம்பு, பூண்டு குழம்பு, அதுக்கு இதுக்கு நல்லா போகும். திக்காக பேஸ்ட்டு மாதிரி பூண்டு குழம்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு புளித்தண்ணியில் மஞ்சத்தூள், மிளகாய், தனியாத்தூள் போட்டு அந்த புளித்தண்ணியை கொட்டிட்டு அது சுண்டி வரணும் பேஸ்ட்டு மாதிரி. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு சூடு சாதத்தில் அந்த பூண்டு குழம்பை ஊற்றி இந்த முட்டை ஃப்ரைட் எக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு கலக்கலான டேஸ்ட்டு. இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நான் என்ன சாப்பிடணும் போல் இருக்குது.
ஒரு பேனில் முட்டை தொக்க அப்படியே போட்டலாம். பா 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 வச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை ஒரு பார்வைக்கும் டேஸ்ட்டுக்கும் மேலே தூக்கலாம். அட்டகாசமான ஒரு ஃப்ரைட் எக் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நேரிலே இந்த ஹாஃப் அன் ஹவர் கலக்கலான பல ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்பொழுதும் போல் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் அதனால் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ அடுத்து வர போகிற ஹாஃப் அன் ஹவரும் நம்முடைய சுவையோ சுவையில் செஃப் தாமு சார் புது புது ரெசிபிஸோடு வந்திருக்காங்க. அது என்னென்ன ரெசிபிஸ்னு பாருங்கள். வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் சுவையோ சுவை. ஆடி ஸ்பெஷல் கருவாடு கத்திரிக்காய் பெரட்டல், கத்திரிக்காய் பெரட்டல் கூழோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. கம்பங்கூழாக இருந்தாலும் சரி, அது கேழ்வரகு கூழாக இருந்தாலும் சரி, இல்லை அது அரிசி கூழாக இருந்தாலும் சரி, அதோடு இந்த கருவாடு கத்திரிக்காய் பெரட்டல் சாப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டகாசமான கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ஸோ இப்போ அந்த கத்திரிக்காய் கருவாடு பெரட்டல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, கொடுவா கருவாடு 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்ப, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 காய், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கத்திரிக்காய் கருவோடு பெரட்டல் கலக்கல் தொக்கு மாதிரி கூழ கிளாஸில் கரைச்சி வச்சுக்கணும். அந்த தொக்கு கருவோடு அந்த கிளாஸில் போட்டு குடிக்கணும். சூப்பர். எப்படி செய்யணும்? சோம்பு கருவேப்பிலை தாளிக்கணும், வெங்காயத்தை வதக்கணும், அதில் பச்சை மிளகாயம் போட்டு வதக்கிறோம். வெங்காயத்தை வதங்கின பிறகு கருவோடையும் கத்திரிக்காயை போட்டு வதக்கணும். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அது மாதிரி ட்ரையாக வரும். அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் அந்த கருவோட வாசனை இருக்கும், கருவோடை சாப்பிட்டாலும் அந்த கருவோட வாசனை இருக்கும். பரட்டல், பழைய சாதம், அதே மாதிரி தோசை, சூப்பர். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் கருவோடு பரட்டலை எப்படி திரும்ப பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு, இதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி பழம் கிடையாது இதுக்கு. வெங்காயம் 1 கை, நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா இந்த பரட்டல் கலக்கல் கத்திரிக்காய் வெண்ணெய் மாதிரி ஆகிடும். சப்போஸ் எனக்கு கத்திரிக்காய் வேண்டாம், வெறும் கருவாடு பிரட்டல் அப்படின்னா கிளாஸ் டாப் நாட்ச். வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாக கருவாடு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு அரவை சாதாரணமாக நம்ம கருவோடு தூக்குக்கு சேர்க்கறது கிடையாது. இஞ்சி பூண்டு அரவை வாசனையோட தொக்கோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா கலக்கலாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அரவை சேர்க்குறேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா, அதாவது இந்த வெங்காயமும் வாயில் தட்டுப்படணும். அப்போ அதாவது டேஸ்ட், அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு, இந்த கருவாடுடைய வாசனை கலகலாக இருக்கும். ஓகே, கருவாடு நம்ம சொல்லியிருக்கோம். எந்த மாதிரி கருவாடு? என்ன சொன்னால் கொடுவா கருவாடு வாங்கணும், வஞ்சர கருவாடு, வாழை கருவாடு, நெத்திலி கிடையாது,
சின்ன மீன் கிடையாது. கொடுவா, வஞ்சர மீன், வாழை மீன். இதில் இது மெயினாக என்ன பண்ணணும்னா 3த்துலேயுமே உப்பு ஜாஸ்தி. நல்லா தட்டணும். தட்டிட்டா உப்பு உதிர்ந்துடும். சாதாரணமாக ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர்னு சொல்கிற நோய் உள்ளவங்க இந்த கருவாடு சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா உப்பு ஜாஸ்தி இருக்கிறதுல. இதில் உப்பு நம்ம ரொம்ப கம்மியாக போடுவோம். ஏன்னா உப்பு ஆல்ரெடி இந்த கருவாட்டில் இருக்கிறதால. ஸோ உப்பு பதார்த்தம் நிறைய இருக்கிறதால நீங்கள் பிபி பேஷண்ட் சரியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட் மீனை விட, பச்சை மீனை விட இந்த காஞ்ச கருவாடுக்கு இருக்கிற டேஸ்ட்டு எறாக்கும் சரி, நெத்திலியும் சரி, கருவாடும் சரி கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இப்போது இந்த வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கத்திரிக்காயை போட்டுறேன். போட்டு இதை நல்லா வதக்கிறோம். அது கூடயே நான் என்ன பண்ணுறேன், இந்த கருவாடையும் போட்டுறேன். அப்பா, இதே வாசனை சூப்பராக இருப்பாங்க. நான் சொன்னேன் இதுக்கு உப்பு ஜாஸ்தி தேவையில்லை. உப்பு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா நிறையா உப்பாஞ்சலி ஆகிடும். அதனால் உப்பு ஜாஸ்தி தேவையில்லை. நான் எவ்வளோ உப்பு போடுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் உப்பு எதுக்கு போடுறது, அவ்வளோதான். ஏன்னா அது கத்திரிக்காய் காரம் முடியும். உப்பு பிடிக்கிறது அந்த உப்பு போட்டுப்போம். இப்போது இந்த கருவாடு, துண்டு கருவாடு வாங்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க, க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கருவாடில் கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, கருவாடு குழம்பு, கூழுக்கு ஆடி ஸ்பெஷல் கலக்கல். மொச்சக்கொட்டையை ஊற வைக்கிறோம், ராத்திரியே ஊற வச்சிடறோம். காலையில் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயத்தை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம். பூண்டை வதக்குறோம். கத்திரிக்காயை வதக்குறோம். அந்த கத்திரிக்காயில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தினத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறோம். மொச்சக்கொட்டையை போட்டுறோம். கருவாடையும் போட்டுடுறோம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி 2 கிளாஸ் தண்ணியில் அந்த புளி தண்ணியை ஊற்றுறோம். நல்லா கொதி வருது. பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலையை தலையில் போட்டுறோம். சலசலன்னு இருக்குது. அந்த கூழை ஊற்றி இதை இந்த கருவோடோட, மொச்சக்கொட்டையோட, கத்திரிக்காயோட ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா எங்களா இன்பம் அப்படின்னா இதுதான். சாப்பாட்டில் தான் அந்த அளவு சுவை இருக்குது. அதனால தான் நம்ம சொன்னால் சுவையின் சுவை, சுவை அப்படின்னு. ஸோ இந்த கத்திரிக்காய் 3/4 பாகத்துக்கு வந்துடுச்சு. இந்த கருவோடும் சூப்பராக வந்துடுச்சு. இதில் மிளகாத்தூள், காரம்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது தண்ணி தெளிச்சிட்டேன். இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நச்சுன்னு இருக்கு பாருங்கள். இதில் கருவேப்பிலை கொஞ்சம், வாசனை, கொத்தமல்லி, தயிர் சாதம் இல்லை மோர் சாதம், ஒரு சின்ன துண்டு கருவாடு, நல்ல மிளகு ரசம், கருவாடு தொக்கு, நல்ல பருப்பு, துவரம்பருப்பை, தக்காளி பழம், பெருங்காயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை தாளிப்பு கொடுத்து அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இந்த கருவாடு சாப்பிடும்போது என்ன ஒரு டேஸ்ட்டு. சாம்பார் சாதத்தோட என்ன ஒரு டேஸ்ட்டு. அப்படியே பண்ணிங்க அப்படின்னா தோசையோட தொட்டு சாப்பிடும்போது கருவாடுத்துக்கு பழைய சாதத்தோட, அதே மாதிரி கூழோடு சாப்பிடும்போது இந்த கருவாடுத்துக்கு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. கருவாடு பிரட்டல் கலக்கல். அடுப்பு அணைச்சிக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் தூக்கோடு எப்படி பாருங்கள். அது சும்மா அப்படியே வச்சு கொஞ்சம் தயிர் சாதம், அது தொக்கு மாத்திரம் அப்படி நாக்கில் வச்சாவே அப்படி ஆஹா அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கருவாடு தொக்கு கத்திரிக்காய் வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி. கலக்கலான கருவாடு கத்திரிக்காய் பிரட்டல் நம்ம சுவையில் உங்களுக்கோசரம் தாம கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க.
அடுத்த டிஷ் நம்ம பார்க்க போகிறது கோழி மிளகு வறுவல் தாமு ஸ்டைல். அந்த கோழி மிளகு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, காஞ்ச மிளகாய் 10 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கோழி மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை 10 காஞ்ச மிளகாய் உடைச்சி போட்டு வதக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம், சிக்கனை போட்டு கோழியை போட்டு நல்லா வதக்கிடுறோம், உப்பு போட்டுடுறோம், தனியாத்தூள் போட்டுடுறோம், நல்லா வதக்கிட்டு வரும். சிக்கனுடைய குக்கிங் டைம் 7 நிமிஷத்தில் அந்த சிக்கன் வெந்து போகுது. இறக்கிறதுக்கு முன்னாடி 5 டீஸ்பூன் மிளகை மிக்சியில் 1 பாதிமாக போட்டு அரைக்கிறோம். நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போடுறோம், மிளகுத்தூளை போட்டு ஒரு பிரட்டிடுறோம். இந்த சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கும். இதுவும் நல்லா எலுமிச்சம்பழம் ரசத்தோடையும் தண்ணி மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாத்தோட கலக்கலாக இருக்கும். கீரை கடைஞ்சி அதோட இந்த கோழி மிளகு சாப்பிடும்போது சுவை, சூப்பரான சுவை. சப்பாத்தியில் அந்த தொக்கை தடவிட்டு உருட்டி கடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு தனி சுவை. இப்போது அந்த கோழி மிளகு வறுவலை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு. இப்போது சோம்பு, கருவேப்பிலை, இதில் காஞ்ச மிளகாயை பிடிச்சி போடலாம். 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு. என்னடா மிளகு வறுவல் தான் சொன்னீங்க, மிளகா வறுவல் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த காரம் மிளகு காரம் செய்யும்போது கலகலாக இருக்கும். இப்போ இதில் 1 கை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம். இதுலேயும் இந்த வெங்காயம் 3/4 பாகம் தான் இருக்கணும். வெங்காயத்தோடு சாப்பிடணும். அந்த வெங்காயத்தோட சிறு காரம், சிறு திதிப்பு, அது சிக்கனோடு சேரும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. வெங்காயம் 3/4 பாகம் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கோழின்னு சொல்லும்போது எந்த மாதிரி இந்த கோழியை நம்ம கடையில் வாங்கலாம்? ஏன் நம்ம வாங்கினா கோழி வந்து நார் மாதிரி வருது, ரப்பர் மாதிரி ஆகிடுது? ஒன்று, கோழியோட சமையல் டைம் 7 நிமிஷம் தான் சொன்னேன். 2வது, நீங்கள் பெரிய கோழியாக கடையில் பார்க்குறீங்க, அந்த கோழி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வச்சுங்களேன். அந்த 1.5 கிலோ கோழி நீங்கள் வந்து கட் பண்ணி 1/2 கிலோ வாங்கினீங்க அப்படின்னா நாராக தான் வரும். வெடை கோழியாக பிடிக்கணும். ஒரு கோழி பார்த்திங்கன்னா 900 கிராம். 1 கிலோவுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பாகம் சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். இதே 1.5 கிலோவுக்கு மேலே போச்சு அப்படின்னா கடித்து துப்புற மாதிரி தான் இருக்கும், நின்று முழுங்குற மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் வாங்கும்போது 1 கிலோவுக்கு கீழே இருக்கிற கோழியாக வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து அந்த கோழியை சேர்த்துறேன். நல்லா வதக்கலாம். இதிலேருந்து 7வது நிமிஷம் இந்த கோழி வெந்துடும். என்ன பண்ணுறேன், இந்த கோழி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், நீச்சு வாசனை அடிக்கிறது, நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இதில் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இந்த கோழி உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு இப்பயே உப்பு போட்டேன், போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி தெளித்தா போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் வதக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சம பங்கு பூண்டு, சம பங்கு இஞ்சி தட்டி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி. இந்த பூண்டு வாசனை பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதை இஞ்சி பூண்டில் சேர்க்கலை. இந்த டிஷ் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கணும். கிரேவியாக கிடையாது, தொக்கு கிடையாது. அது அப்படியே நல்லா ட்ரையாக இருக்கும். அந்த கடிச்சு சாப்பிடும்போது இந்த மசாலாவோட இந்த காரத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். 7 நிமிஷம் இந்த கோழி வேகத்துக்கு சொன்னோம். நல்லா கோழி நல்லா வெந்து போச்சு. இதில் நான் சொன்னேன் இஞ்சி பூண்டு வேணும்னுங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இல்லைன்னா தேவையில்லை. இது ட்ரையாக தான் வரணும்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சலசலன்னு தண்ணி இருக்குது. நான் என்ன பண்ணணும், தண்ணி எடுத்துடலாமா?
கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா சிம்மில் வச்சு தண்ணியை ட்ரை பண்ணிக்கலாம். 7 நிமிஷம் தான் சொன்னீங்க, அப்போ வந்து இது நார் ஆகாதா? சிம்மில் வைக்கும்போது தண்ணி வந்து இழுத்துக்கும். அது குக்கிங் இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி போது குக் ஆகும். சிம்மில் வைக்கும்போது தண்ணி மாத்திரம் இழுத்துக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் என்ன பண்ணுறோம், மிளகுத்தூள் சேர்க்குறோம். மிளகுத்தூள் இடித்து வச்சுருக்கோம். அந்த மிளகுத்தூளை இப்படி தூணா மாதிரி சேர்த்துக்கிறோம். ஒரு 5 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நினச்சி பார்த்துக்கோங்க. நல்ல சாம்பார் சாதத்தோட இந்த கோழி மிளகு வறுவல் எப்படி இருக்கும், நல்ல ரசம் சாதத்தோடு எப்படி இருக்கும், அதே மாதிரி நல்ல தயிர் சாதத்தோட சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இந்த கோழி மிளகு வறுவல் கலக்கலாக இருக்கும். பொடியேரா அவரைக்காய் தொக்கு சூப்பர். இப்போ தான் நம்ம வந்து அந்த எறாவை வந்து பச்சையை அப்படியே போட்டுடுறோம். அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, எறாவை உரிச்சிட்டு ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எறாவை ஆவியில் வேக வச்சுவாங்க சொல்லுவாங்க. வேக வச்சுருவாங்க, தண்ணி இருத்துருவாங்க. அந்த எறா வெந்து அப்படியே இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகத்தை தாளிச்சிட்டு வெங்காயம் பொடியாக அதாவது சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை வதக்குவாங்க. இஞ்சி போட்டு தட்டி போடுவாங்க, தக்காளி பழத்தை போடுவாங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அது அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் மாரி அப்படி கட் பண்ணால் அழகாக உடையும். அது நாட்டு அவரைக்காய் போட்டு நல்லா வதக்கிடுவாங்க. உப்பு போட்டு அந்த அவரைக்காய் வேக வச்சுடுவாங்க. இந்த எறா ஆல்ரெடி வெந்து போச்சு. இந்த எறாவை தண்ணி இருத்தியாச்சு. அந்த அவரைக்காய் நல்லா வரை வெண்ணெய் மாதிரி வரும். அந்த அவரைக்காய் அதில் வந்து இந்த எறாவை போட்டுருவாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது எதில் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் சரி, ரசம் சாதம் சரி, தயிர் சாதம் சரி, இந்த நாட்டு அவரைக்காய் எறா தொக்கிட்டு நிற்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கோழி மிளகு வறுவல் கலக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இதை எடுத்துடலாம். அதே மாதிரி பழைய காலத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை இன்னும் ஒரு டிப் இதில் கொடுக்குறேன். முருங்காய், வெள்ளை முள்ளாங்கி, மட்டன் குருமா, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசாவை ஒட்ட அரைச்சிடணும். குக்கர் வைக்கிறோம், இல்லை பாத்திரம் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு மட்டன், முருங்காய், முள்ளங்கியை போட்டு வதக்கிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்து போகுது. அரைச்சி விட்டுட்டு தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசாவை சேர்த்துடுறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை தலையில் போட்டுடுறோம். நல்ல சூடாக 4 இட்லி, முள்ளங்கி, மட்டனு, முருங்காய் 4 இட்லி மேலே ஊற்றிடணும். அப்படியே அதை கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த முள்ளங்கி வாசனைக்கும், முருங்காய் வாசனைக்கும், மட்டனை வாசனைக்கும் அடா கலக்கலான டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மசாலாவோட இந்த கோழி மிளகு வறுவல் சும்மா ட்ரையாக கலக்கலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த காஞ்ச மிளகாவோட சாப்பிடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. எப்படின்னா நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த கோழி மிளகு வறுவல் காரசாரமாக ஒரு எலுமிச்சம்பழ ரசத்தோடையோ, பருப்பு ரசத்தோடையோ, கீரை கடைஞ்சியோட, சாம்பார் சாதத்தோடையோ, தோசை சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலக்கல். நம்ம சுவையில் கோழி மிளகு வறுவல் உங்களுக்கோசரம் தாம கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. லைஃப்பை நல்லா கிரேட் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. சுவையான சுவை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி. வணக்கம்.